All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ளன, அப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறியது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்கும். அந்த அதிமுகவோட எந்தெந்த கட்சி கூட்டணியில் பயணிக்குதோ அந்த கட்சிக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதிமுகவோட எந்த கட்சி கூட்டணி அமையுதோ அந்த கட்சி பிரகாசமான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். அது பிஜேபியாக இருந்தாலும் வேறு எது இருந்தாலும் நல்லபடியாக வெற்றி கிடைக்கும். ஆர்எஸ்எஸ்க்கான பேரணியை நம்ம எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ தலைவை சுந்தரம் கொடியசைச்சு துவங்கி வச்சிருக்காரு. இதை தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவரோட கட்சி பதவியை பறிச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா பிஜேபியோட ஒரு அங்கம் தான் ஆர்எஸ்எஸ். ஏன்னா ஏற்கனவே ரெண்டு கட்சிகள் கூட்டணி கட்சிகளா இருந்ததுதான். இடையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகள் சில பேருக்கும் வார்த்தை போறதுனால சிறு விரிசல் ஏற்பட்டது. ஆனா அந்த காரணங்களுக்காக இதை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. திரும்ப கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் அவருடைய வார்த்தைகள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அதுல அவர் கலந்துக்கிட்டனால அவரை கட்சி பதவியை வச்சு விலக்கிட்டாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. தமிழக அரசியல யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு கட்சி தேர்தல் நேரத்துல கூட்டணி வைக்கிறதும், பின்னாடி தேர்தலுக்கு பின்பான கூட்டணியை முடித்துக் கொள்றதும், திருப்பி அடுத்த தேர்தல்ல கூட்டணி வைக்கிறது ஒரு வழக்கமான சம்பவம். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.